வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெண்டைக்காய் மோர் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கப்பு தயிர் எடுத்து நல்லா அடித்து வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 2-3 சில்லு தேங்காய் சேர்த்துக்கோங்க. நான் 2 பச்சை மிளகா, 3 உரிச்ச சின்ன வெங்காயம், 3 பல் சின்ன பூண்டு துண்டுகள் சேர்த்துங்க. ஒரு துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சீரகம். இதை கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம தயிர் கூட சேர்த்து கலக்கிக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சு ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே வெண்டைக்காய் நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதோட கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்குங்க. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகணும். இப்போது இதை எடுத்துடலாம். இதே கடாயிலேயே ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்து 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம், இதை அப்படியே நல்லா சேர்த்து வதக்குங்க. நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் இது கூட சேர்த்துடலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 வரமிளகா, தாராளமாக பெருங்காயத்தூள் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அடித்து வச்சுருக்க தயிரை இது கூட சேர்த்துடலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காயை இது கூடயே சேர்த்துடலாம். இப்போது தேவைக்கேற்ற உப்பு சேர்த்துக்கோங்க. இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் நறுக்குன கொத்தமல்லி தழை தூவி இறக்குனா நல்ல சுவையான மோர் குழம்பு ரெடி.